ஹே ஹாய் ஹலோ கேமர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே கைஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பிளாக் டார்ச்சில் எபிசோட் 5 பார்க்க போகிறோம். நீங்கள் சேனல் புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறக்காம வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது அனி பற்றின வீடியோஸ் வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போட ட்ரை பண்ணுறேன். ஓகே விவர்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோட நம்ம ஜெரோவும் நாலு கண்ணனும் பார்த்தீங்கன்னா ஒரு மோனோனோக்கே கூட ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மோனோனோக்கேயோட பேர் பார்த்தீங்கன்னா கோகா. ஸோ அவனோட என்னன்னா நான் ஃபியூச்சரில் எல்லா மோனோனோக்கேகளோட அரசனா நான் தான் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படி அரசனா ஆகிறதுக்கு எனக்கு தேவைப்படுற ஒரு பவர்ஃபுல்லான லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆளாக மைண்டுக்கு வருது யாருன்னு கேட்டிங்கன்னா அது ராகு. ஸோ ராகவோட பவரை பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்க போகிறேன். ராகு நீ எனக்கு சொந்தமாக்க போகிற அப்படின்னு அலர்ட்டாக சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு சரி ஜெரோ ராகவை பார்த்து ராகு அங்கே பாரு உன்னை யாரோ லவ் பண்ணுறாங்க போல, உனக்கு அவன் வேணுமாமா அப்படின்னு சொல்ல என்னடா சொல்கிற அப்படிங்கிறான். உடனே நாலு கண்ணனுக்கு புரிஞ்சிருது இவன் விளையாட்டுத்தனமாக சொல்ல இவன் ஒரு முட்டாளாக இருப்பான் போல அப்படின்னு சொல்லி கேட்க, சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ பேசுறதுக்கு நான் ரைட்ஸே கொடுக்கல, சரி கீழே அப்படின்னு சொல்ல நாலு கண்ணை கேட்குறான். உனக்கு எதுக்காக ராகு தேவைப்படுதுன்னு கேட்க அப்போ தான் சொல்கிறான், ஹியூமன்ஸ் நீங்களாம் பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமான ஆளுங்க. பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா மோனோனோக்கே அப்படி கிடையாது. நாங்களாம் இம்மோர்டல்ஸ். பட் ஆமாம், நீங்கள் எங்களை துண்டு துண்டாக வெட்டி போட்டால் நாங்கள் கண்டிப்பாக இறந்துருவோம் தான். பட் ராகவோட பவர் வச்சு என்னால் பார்த்தீங்கன்னா இன்னமும் இம்மோர்டலாக மாற முடியும். ஏன்னா ராகவ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் ஜென்ரேட்டர் அப்படிங்கிறான். ஸோ இவங்க யூஸ் பண்ணுற பவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகவ் தான் ஜென்ரேட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதாவது அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா உரிய அந்த பவர் கிடச்சிட்டே இருக்கும். இப்போ எப்படி நம்ம நருட்டோல சக்ரா அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. சரி இவன் சும்மா பேசிகிட்டே இருக்கான், பேச விட்டு வேலைக்கு ஆகாது, சண்டையில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெரோவும் நம்ம டான்ஜி அதாவது நாலு கண்ணனும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த மோனோனோக்கே செம்ம வேகமாக நம்ம நாலு கண்ணன் அடிச்சிருது. அடிச்சிட வேகத்தில் நம்ம ஜெரோவையும் பார்த்தீங்கன்னா மூஞ்சி மேலே கையை வச்சு இப்படி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சை போட்டுருது. நம்ம ஜெரோ ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா நகர முடியாத அளவுக்கு போயிடுறான். என்ன ராகோ, இப்போ நீ நானும் தனியாக இருக்கோம், கொஞ்ச நேரம் நம்ம ரெண்டு பேரும் ஏன் பீஸ்ஃபுல்லாக பேசக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ராகவை தூக்கி வச்சு பூனைக்குட்டை கொஞ்சிட்டு இருக்க மாதிரி கொஞ்சிட்டு இருக்கான். நான் உன்னை ரிலீஸ் பண்ணுறேன், நீ என் கூட சேர்ந்துரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உலகத்தையே ஆளலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ரெண்டு பேரும் அன்பீட்டபிளா இருப்போம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா அந்த உலகம் நம்மளோட கால் கீழே அப்படின்னு சொல்ல, நம்ம ராக்கோ நான் ஒன்றும் யாரோட ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, உன் கூட வர அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாளும் கிடையாது, நான் உன்னையெல்லாம் நான் மதிக்க கூட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ராகோ அவங்ககிட்ட சொல்ல, உடனே அவன் ஏன் ராகோ இப்படி சொல்ற, நான் உனக்காக தான் நான் என்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சேன், இத்தனை நாள் நான் உன்னையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்னோட வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சேன் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் அழுகிறத பார்த்துட்டு நம்ம கீழே ஜெரோ கண் விழிச்சோன்னே அவன் காலை பிடிச்சிட்டு என்னடா சும்மா நையின்ட்டு வாடா யாரும் பார்த்துடலாம் டான்ஜி, இதுதான் உனக்கு சரியான நேரம் அப்படின்னு நம்ம நாலு கண்ணை கேட்க, நம்ம நாலு கண்ணை கரெக்டாக அவனோட ஸ்குவாடு வச்சுட்டு கரெக்டாக நின்றுட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷ் பண்ணுறான். தூரத்தில் தான் இருக்கான், பட் இந்த பவர் பார்த்தீங்கன்னா அது அவனோட டெக்னிக் பவர் போல அடித்த வேகத்தில் அவன் டிஃபன் பண்ணி கையில் பார்த்தீங்கன்னா ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. உடனே நம்ம ஜெரோடு என்னடா பவர் இது செம்மையாக இருக்கே அப்படின்னு அவன்கிட்ட கேட்க, நம்ம டென்ஜி சொல்கிறான் இதுதான் ஸ்லைசிங் சூப்பர் நோவா. ஸோ இந்த பவர் வச்சு அவனை நான் துண்டு துண்டாக வெட்டி இருக்கணும், பட் அவன் பார்த்தீங்கன்னா அவனோட டிஃபன் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் அவனை சின்னதாக கட் மட்டும் தான் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் நம்ம டான்ஜி சொல்கிறான் நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்மளால எவ்வளோ சீக்கிரமாக அவனை தோக்கடிக்க முடியுது அவ்வளோ சீக்கிரமாக நம்ம தோக்கடிக்கணும், ஜெரோ எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜெரோவும் ஓகே ஒரு கை பார்த்துடலாண்டா அப்படின்னு சொல்லி இவனுக்கு ரெண்டு பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்க, உடனே நம்ம அந்த மோனோனக்கு அதாவது நமக்காகவும் உடனே அந்த மோனோனக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுது, இதனால தான் எனக்கு ஹியூமன்ஸை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது, நீங்கள் ரொம்பவும் பலம் இழந்தவங்க, அதாவது நீங்கள் ரொம்ப வீக்லிங்ஸு, ஆனால் நீங்கள் உங்களை தன்னைத்தானே நீங்கள் ரொம்ப பலம் வாய்ந்தவங்க, அதாவது ஸ்ட்ராங்கஸ்ட்னு நினச்சிக்கிறீங்க, உங்களுடைய உண்மையான பவர் அதாவது என்னோட உண்மையான பவர் என்னன்னு இனிமேல் தான் காமிக்க போகிறேன், ப்ளே டைம்லாம் முடிஞ்சிருச்சு கண்ணுங்களா, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல நீ உன்னை நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உன்னை தான் ஃபஸ்ட்டு கொல்ல போகிறேன், நீ ரெடியாக இருந்துக்கோ. ரெண்டாவது நீ உன்னைய பார்த்தீங்கன்னா நான் கொல்ல மாட்டேன், ஏன்னா உங்ககிட்ட தான் பார்த்தீங்கன்னா ராகு இருக்குது, ராகு கிட்ட இருந்து முதல்ல உன்னைய பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் உன் கால் தனியாக கை தனியாக ரெண்டு துண்டாக பார்த்தீங்கன்னா துண்டாக வெட்டி போட்டுருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிளட்டெல்லாம் கீழே சிந்திடல, அந்த பிளட்டில் இருந்து ஒரு பெரிய ஸ்வாடோ அல்லது ஒரு வெப்பன் மாதிரி பார்த்தீங்கன்னா எடுக்கிறான். எடுத்தோடனே ஆரம்பிக்கலாங்களா கண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி இவங்களாம் உள்ள ஃபைட் பண்ணிட்டு இருக்க, வெளியே அந்த பேரியர் உடைக்கிறதுக்காக நம்ம சீஃப் அதாவது டிவிஷன் 1ஓட சீஃபோட ஆள் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க, அந்த பட்லர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட பார்த்தீங்கன்னா உதவியாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அந்த சைடு அந்த பேரியரை உடைக்க ட்ரை பண்ண, நம்ம யாச்சு பையனால் ஏதாவது முடியுமான்னு சொல்லி அவள் கேட்க, இந்த பிளான் இந்த ஸ்டிக்கை வச்சு இந்த இடத்துல நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சீஃப் சொல்கிறான் ஒரு 5 நிமிஷம் கூட அவர் அந்த பேரியரை உடைச்சிருவாருன்னு சொல்ல, உடனே இவ டென்ஷன் ஆகிட்டு, என் சீவா நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எனக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல ஏதோ ஒன்று நடக்க போகுது, அதனால தான் நீங்கள் வந்திருக்க, பட் வந்தது மட்டும் இல்லாமல் புது பசங்களை பார்த்தீங்கன்னா நல்லா மாட்டி விட்டா, இப்போ அவங்களை எப்படி சமாளிக்கிறது, அவங்க ரெண்டு பேரும் உள்ள ஸ்ட்ராங்கான ஒரு மோனோனக்கி கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள உயிரோடு இருப்பாங்களான்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்ல, நம்ம சீஃப் சொல்கிறான் நீ எதுக்கும் கவலைப்படாத, இங்கே என்ன நடந்தாலும் அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன், கண்டிப்பாக அவங்களால சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கப்பவே உள்ள அந்த மோனோனக்கி ரெண்டு பேர்த்தையும் விட்டு பிரித்து தள்ளுது. சும்மாவே பார்த்தீங்கன்னா வேகமாக ஃபைட் பண்ணுறவன்
கையில் ஒரு வெப்பன் வேறு கொடுத்துட்டானுங்க. நம்ம டெஞ்சியோட ஸ்வாடெல்லாம் உடஞ்சிருச்சு அடித்த வேகத்தில். நம்ம டெஞ்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருது. அடித்த வேகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரோ வரான். சரி அவனாலாவது எதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தா அவனாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டிஃபீட் பண்ணுது. அதாவது இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மோனோ நாக்கே போட இது வரைக்கும் ஃபைட் பண்ணதுலேயே. நம்ம ஜெரோவையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கீழே கவுத்தி விடுறான். அடுத்த உடனே அந்த மோனோனாக்கி சொல்லுது, என்ன ராகவ் உன்னோட பவர் அவ்வளவுதானா? நான் கூட உன்னை பெரிய ஆளுன்னு நினச்சேன். என்ன இன்னும் நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட பவருக்கு வரலையா அப்படின்னு சொல்லி அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக பேசிகிட்டு இருக்க. உடனே நம்ம ஜெரோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்க ஆரம்பிக்கிறான். ராகவ் ரெடியாரு, நம்ம இவனை இப்போ அடித்து பொழக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ராகவும் 2 பேரும் ஒன்று சேர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அடித்து பொழந்துருவானுங்கன்னு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராகவோட பவர் எடுக்கிறான் நம்ம ஜெரோ. ஸோ நம்ம ராகவும் ஓகே நம்ம யாருன்னு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவோட ஸ்பிரிச்சுவல் பவரை வச்சு அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்பெக்ட்ரம் பவர் எதுவும் சொல்லுவாங்களோ அந்த பவரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவனோட பஞ்சில் ஹோல்ட் பண்ணி வேகமாக போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பஞ்ச் பண்ணுறான். ஸோ செமையாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவன் டிஃபீட் ஆகிருப்பான்னு நினச்சோம். ஜெரவும் அப்படி தான் நினச்சிருக்கான். பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆகலை. அந்த இடத்துல என்னடா அவ்வளோதான் உங்களோட பவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்க அப்புறம் தான் தெரியுது அவனோட ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா அடித்த வேகத்தில் அந்த ஸ்வாட் வச்சு டிஃபெண்ட் பண்ணியிருக்கான். அந்த ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருது. அவனுக்கு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெக்டும் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் சொல்கிறான், அவன் வந்து இன்னும் சந்தோஷமாக தான் சொல்கிறான், இதுக்காக தானே எனக்கு ராகவோட பவர் வேணும், ராகவ் நீ எனக்கு கிடச்சே ஆகணும், நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேரியர் உடஞ்சிருது. பேரியர் உடஞ்ச உடனே வந்துட்டானுங்க அதுக்குள்ளே. சரிப்பா நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஷேடோ டோர் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணுறான். நம்ம ஜெரோ என்னடா பயந்து ஓடுறேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம கண்டிப்பாக இன்னொரு தடவை மீட் பண்ணுவோம், அது வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை உயிரோடு இருக்க வர்றேன் அப்படின்னு சொல்ல, நீ வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் சாகாமல் இருந்துக்கோ, ராகவை நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட விட மாட்டேன், ராகவை நான் கண்டிப்பாக எடுக்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லி முடிச்சதுக்கப்புறம், ஆமாம் சரி இவ்வளோ நாளாக நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கோமே, உன்னோட பேர் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இப்போ தான் உனக்கு என்னோட பேர் தெரியணுமா, என்னோட பேர் ஜெரோ ஆசுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான். ஓ ஜெரோ ஆசுமாவா, ஓகே ஓகே நீ அவனோட பையனாடா நீ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அந்த மோனோனாக்கிக்கு அவங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சிருக்க போல. பட் வந்து பார்த்தீங்கன்னா இவன் நம்ம ஜெரோக்கே அவங்க அப்பா யாருன்னு தெரியாது. பட் அவன் அப்படி சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறான். இவனுக்கு ஆயிடுது, என்னடா அவனோட பையனா, என்ன சொல்கிறான் இருறா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆளுங்களாம் அதாவது சீஃபும் மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுறாங்க. எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே 2 சீஃபும் பேசிக்கிறாங்க. எப்படியோ அந்த பசங்க தப்பிச்சிட்டாங்க, உன்னோட ஆளுங்க சும்மா நல்லா தான் ஃபைட் பண்ணியிருக்காங்க, இந்த இடம் தான் கொஞ்சம் உடஞ்சிருது, ஸோ ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கணும், ஓகே நல்லா தான் ஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, நம்ம சீஃபும் ஆமாம் என்னோட பசங்களில் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. இந்த சைடு நம்ம சீஃப் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைஜியும் நம்ம ஜெரோவும் அடி வாங்கிட்டு உட்காந்துட்டு பார்த்துட்டு நல்லா தானேப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் டெய்ஜிக்கு அவன் அடி வாங்கினதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்திருக்கேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அந்த மோனோனாக்கி கிட்ட, நான் சீக்கிரமாக ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு சைடு நம்ம சர்ச்சுபா அவளும் வந்து பார்த்தீங்கன்னா அவளும் ரொம்ப வீக்காக தானே இருந்திருக்கா, அவளால் ஒரு பேரியர் கூட உடைக்க முடியல. ஸோ அதை நினச்சிட்டு அவளும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு சைடு நம்ம ஜெரோ, யாரோட பையன், என்னடா அவன் இதை உடட்டிட்டு போகிறான், இது போல் வருஷமாக நான் என்னோட தாத்தா கூட தானே இருந்தேன், எங்கள் தாத்தா தான் என்னோட அப்பா, என்னோட நாய் தான் என்னோட அம்மான்ட்டு இருந்தேனே, அவங்க தான் என்னோட ஃபேமிலி, பட் இருந்தாலும் ஏன் அவன் வந்து அவனோட பையனா நீன்னு சொன்னோடனே எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஆகுது, ஐயோ எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, சரிப்பா நானும் இந்த ஏஜென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறேன், நான் ஒரு ஏஜென்ட் ஆகிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம சீஃப் நீ ஆல்ரெடி ஏஜென்ட்டாக தானே இருக்க அப்படின்னு சொல்ல, நம்ம டச்சப்பாவும் டெஞ்சியும் ஆமாம்மா நீ ஆல்ரெடி ஏஜென்ட்டாக தானே இருக்க, நீ என்ன இப்போ வந்து ஏஜென்ட் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க, இப்போ தான் நான் முழு மனசோட ஏஜென்ட் ஆக போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான ட்ரைனிங் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சீஃப் சொல்ல, 3 பேருமே கண்டிப்பாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனிங்க்கு ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்க்கு ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா எல்லோரும் ட்ரைனிங்க்கு ரெடியா அப்படின்னு சொல்லி நம்ம சீஃப் கேட்க, எல்லோரும் அதெல்லாம் ரெடி தான் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெடி ஆகுறாங்க. அப்போ தான் சொல்லிட்டு இருக்கப்பவே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வரா. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வெரி ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கவே ஒரு சின்ன பொண்ணு மேலே இருந்துட்டு, என்னப்பா எல்லாம் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்து கீழே குதிக்கிறா. சரி நாங்கள் ஒரு சூப்பர் மேன் லேண்டிங் பண்ணுவான்னு பார்த்தா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொருகிடுறா, அடிச்சிடுறா. ஸோ அடித்த பக்கத்தில் சரி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமே தான் நம்ம சீஃப் சொல்கிறான், இவளோட பேர் தான் ஃபியோ, இவ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோனோனாக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. மோனோனாக்கேவா, இவங்க மோனோனாக்கேவை தான் தேடி ஹன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறீங்களா, அப்படி கிடையாது. இவங்க மோனோனாக்கே அதாவது கெட்ட மோனோனாக்கே மட்டும் தான் ஹன் பண்ணுவாங்க. நல்ல மோனோனாக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மானிட்டரில் வச்சிருப்பாங்க. அதாவது மோனோனாக்கே மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிற மாதிரி அதில் ஒரு மோனோனாக்கே தான் இவளும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் நடக்க போகுது.
மேக்ஸிமம் ஆஃப் மோனோனாக்கேவால வந்து பார்த்தீங்கன்னா இல்லூஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இல்லூஷனை தான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் பண்ண போகிறான். அந்த இல்லூஷன்ஸில் இருந்து நீங்கள் எப்படி வெளியே வர போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த ட்ரைனிங் அப்படின்னு சொல்ல 3 பேருமே ஓகே நாங்கள் ரெடி தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்லி முடிச்ச உடனே நம்ம ஃபியோ, அதாவது அந்த மோனோனாக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ஸ்பெல் போட ஆரம்பிக்கிறா. ஸ்பெல்லுங்கிறது ஒரு மேஜிக்கல் பவர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஸ்பெல்லை போடுறப்ப இல்லூஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த 3 பேர் நம்ம டென்ஜி, நம்ம இச்சிகோ, அப்புறம் நம்ம ஜெரோ 3 பேருமே இல்லூஷன்ஸ்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் அவளோட பவர். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெல்லை போட்டு 3 பேருக்குள்ளேயும் 3 பேரையும் இல்லூஷன்ஸ்குள்ளே அனுப்புகிறாங்க. பக்கத்தில் இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறா, சீஃப் அவங்க கிட்ட நம்ம சொல்லவே இல்லை இந்த ஸ்பெல்ல இருந்து வெளியே வரது எப்படின்னு, இப்போ அவங்களால எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னு நம்ம கேட்க, நம்ம சீஃப் சொல்கிறான் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ஃபைட் சினாரியோ. ஸோ அவங்களே அதை கண்டுபிடிச்சி கண்டிப்பாக வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்ல இந்த சைடு நம்ம டென்ஜி உள்ளே போயிடுறான். உள்ளே போனோடனே அவனுக்கு தெரிய வருது இது இல்லூஷன்ஸ் தானே, இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. இந்த இடம் இப்படி இங்கே வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம டென்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறான். அதுக்குள்ளே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளும் வரான். அவன் கையில் ஒரு ஸ்வாட் இருக்குது. அந்த ஸ்வாடை பார்த்துட்டு இந்த ஸ்வாட் இப்படி இந்த இடத்துக்கு வந்தது, இவன் இப்படி இங்கே வந்தான் அப்படின்னு கேட்குறான். டே அந்த ஸ்வாடு எவன் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்ல அப்போ தான் நம்ம டென்ஜி சொல்கிறான், என் அண்ணன் இப்படி இங்கே வந்தான் அப்படிங்கிறான். என் அண்ணன் தான் இறந்துட்டானே அப்படின்னு சொல்கிறப்பவே அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அது அவங்க அண்ணன் போல, அவங்க அண்ணன் இறந்துடுறாங்க. பட் அவங்க அண்ணனோட இல்லூஷன் வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இறந்துட்டாங்களா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் இவன் எப்படி இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிறான் நம்ம டென்ஜி. இன்னொரு சைடு நம்ம இச்சிகா அவங்க அம்மா கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல செடி வளர்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, நீ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செடி வளர்க்குறிய, நீ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டிகல்ச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நான் உங்களை மாதிரியும் அப்பா மாதிரியும் ஒரு ஏஜென்ட் தான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, அந்த வேலை ரொம்ப கஷ்டமாக உன்னால் ஆக முடியாதுன்னு சொல்ல, இல்லைம்மா நான் கண்டிப்பாக உங்களை மாதிரி அப்பா மாதிரி ஒரு ஏஜென்ட் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத நம்ம இச்சிகா, அதாவது பெரிய இச்சிகா தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கப்பவே அவங்களோட மெய்டு வந்துட்டு உங்களை கூப்பிடுறாங்க, இது ஒரு அர்ஜென்ட்டான மிஷினா அப்படின்னு சொல்ல உடனே அவங்க அம்மா இச்சிகா நீ இங்கே இரு, நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வரல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறாங்க. ஸோ இறந்துட்டாங்க அப்படிங்கிறத அந்த சின்ன பொண்ணு இச்சிகா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இறந்துட்டாங்க. பட் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மாதிரி ஆகிறது அவங்களோட கனவு. அந்த கனவை அச்சீவ் பண்ணுறப்ப அவங்க அம்மா கிட்ட இருக்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஏஜென்ட் ஆக போகிறேன் அப்படின்ட்டு சின்ன வயசுலேருந்து ட்ரைனிங் பண்ணி ஒரு ஏஜென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுறான். ஆன பிறகு அவங்க அப்பா கிட்டேருந்து ஒரு லெட்டர் வருது. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போக சொல்கிறாரு, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது, அதாவது அந்த ஏஜென்ட் அந்த பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இருக்குல்ல, அவங்களோட ஒரு ஃபெசிலிட்டிக்கு அடியில் அவங்க அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க. அவளுக்கு ஒரே ஷாக்கு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கொடுத்த லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க. இது உங்கள் அம்மாவோட ஸ்டாச்சு கிடையாது, இது உங்கள் அம்மாவை தான் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. யாரோ கிடையாது, ஒரு மோனோனாக்கி இந்த மாதிரி மாற்றிருக்கு. நாங்கள் இதை உடச்சி உங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணோம், பட் யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியல. பட் இதுக்குள்ளே உங்கள் அம்மா கண்டிப்பாக உயிரோட தான் இருக்கா, அவள் இன்னும் இறந்து போகலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவ்வளோ லேட்டாக சொல்கிறத என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா லெட்டரில் எழுதியிருக்காரு. என்னால் உங்க கூட வர முடியல, அதே மாதிரி இவ்வளோ லேட்டாக சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஒரு ஸ்டாச்சு தொடரான்னு பார்க்குறா. அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இல்லூஷன் வேர்ல்டுக்கு வந்துடுறான். அந்த வேர்ல்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மாவோட ஸ்டாச்சு பேச ஆரம்பிக்குது. என்ன இச்சிகா, நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட் ஆகக்கூடாதுன்னு. எதுக்காக ஒரு ஏஜென்ட் ஆனேன், என் நிலைமையை பார்த்தியா, இந்த நிலைமை தான் உனக்கும் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஸ்டாச்சு உடஞ்சி உள்ளே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மான்ஸ்டர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. ஸோ இது பாஸ்ட் ப்ளஸ் ப்ரெசென்ட்டு, பாதி இல்லூஷன் பாதி கரெக்டு அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு சைடு நம்ம ஜெரோ, ஐயா என்னடா ஓடிக்கிட்டே இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியல, எங்கடா ஓடிட்டே இருந்தால் ஒரு வழியுமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இவன் சைடு ஓடிட்டு இருக்க. நம்ம ராகுல் சொல்லுது, இச்சிகோ பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வர ஆரம்பிக்குது. நம்ம ராகுக்கு தெரியும், ஏன்னா அவனும் ஒரு மோனோனாக்கே அப்படிங்கிறனால இவங்க இல்லூஷனில் தான் இருக்காங்க அப்படின்னு. பட் இந்த ஃபீலிங் எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்ல நம்ம ஜெரோ உடனே சொல்கிறான், சரி இது இல்லூஷன் தானே, கண்டிப்பாக ஏதோ ஒரு மேஜிக் டோர் இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா இதை நம்ம தோக்கடிச்சு நம்ம கண்டிப்பாக வெளியே போவோம் ராகோ, ஏன்னா நீ ரெடியா அப்படின்னு சொல்ல இதோட இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ அடுத்த எபிசோடில் தான் இவங்க 3 பேர் வெளியே வந்தாங்களா அப்படிங்கிறது தெரிய வரும். 3 பேர்த்தோட பாஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜெரோவோட இந்த இல்லூஷனில் நம்ம ராகவோட பாஸ்ட் தான் உள்ளே இருக்கிற மாதிரி தெரியுது. பட் பார்ப்போம் நெக்ஸ்ட் எபிசோடில். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது தப்பு இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணலாம், மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்டில் ஹைப்பிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஹைப் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை, யூடியூபே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஸோ அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ மற்றவங்களும் பார்த்து ரசிப்பாங்க. ஸோ ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் நாட் மிஸ் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். டாடா, பாய்.